கைஸ், இன்னிலேருந்து ஒரு புது ட்ராமா தான் பார்க்க போகிறோம். கதையோட ஒன்லைன் என்னன்னா, ஹீரோவை விட ஹீரோயின் 10 வயசு பெரிய பிள்ளை. ஹீரோ ஸ்கூல் படிக்கிறப்பவே ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. இவங்க ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையான்னு ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போயிருப்பாங்க. கதையோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோவை தான் காமிக்காங்க. ஹீரோ பேர் ஷென்யாங். வசதியெல்லாம் சொல்ல முடியாது, ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இப்போ டிசைனராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். வேலைக்காக தான் தனியாக ரூம் எடுத்து தங்கியிருக்கான். அவனும் மார்னிங் ரொட்டீன்லாம் செஞ்சுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்ப அப்போ ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ பக்கத்தில் ஒரு பொறுக்கி, நான் உன்னை பிரேக்கப் பண்ணது தான், நீயும் வேற ஆளை தேடிக்க, நானும் வேறு பிள்ளையை தேடிக்கிறேன் சொல்ல, அந்த பிள்ளை போடான்னு போகாம ப்ளீஸ் ப்ளீஸ் நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு கெஞ்சிட்டு கிடக்கான். அந்த பொறுக்கியும் போடின்னு அவளை தள்ளி விட்டு போக அந்த பிள்ளையும் அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிக்குது. அவனுக்கு 30 வயசு ஆகியும் இன்னும் பொண்ணு கிடைக்கல. இந்த பொண்ணுங்களும் கரெக்டாக பொறுக்கிங்கள்ட்ட தான் சிக்குதுங்கன்னு இவனும் பார்த்துட்டு போக அப்போ அந்த பொறுக்கி பையனும் சும்மா இருக்காம அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, அந்த பிள்ளை என் காலை பிடிச்சி கெஞ்சிட்டு கிடந்தா, எனக்கு இனிமேல் அவன் வேணாம், நீ வேணா ட்ரை பண்ணுன்னு அசிங்கமாக பேச இவனுக்கும் அவன் மேலே செம்ம காண்டாகுது. அப்போ அந்த பொறுக்கி பையனும் டப்பாவை குப்பையில் போடாமல் கீழே போட ஹீரோவும் டே செம்மறியாடு இங்கே வாடா போ போ அதை தூக்கி டஸ்ட்பினில் போட சொல்ல, என்ன நானே இவனும் இழிக்க, இப்போ போடுறியா இல்லை மண்டையை உடைக்கவான்னு கேட்கான். சரி சரி இதுக்கு ஏண்டா பொங்குறேன்னு அவனும் எடுத்து போட ஹீரோவும் ஐயோ டைம் ஆயிடுச்சுன்னு அறுக்க பறக்க ஓடி வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு கிடக்கான். அப்போ ஆஃபீஸில் ஒரு மீட்டிங்கும் நடக்குது. அப்போ ஹீரோ பக்கத்தில் இருக்க பேரிக்கா மண்டையினும் லாஸ்ட்டாக பாக்ஸ் ஆஃபீஸ் நல்லா போச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பண்ணி கொடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு கிளைண்ட்ஸ் ஒழுங்காகவே பணம் கொடுக்கல சொல்ல, ஆனால் இதை பற்றி நாங்கள் கிட்டே கேட்டபோது நம்ம அமௌண்ட் அதிகமாக சொல்கிறோன்னு சொன்னாங்கன்னு சொல்கிறான். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா சொல்ல நம்ம ஹீரோவும் ஒரு ஐடியா சொல்ல வரான். அதுக்குள்ளே பேரிக்கா மண்டையினும், நான் காலையில் காஃபி தண்ணி குடிக்காமல் வந்துட்டேன், நீ போய் எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வா சொல்ல, உடனே எல்லாரும் எனக்கு வேணும்னு பறக்காவட்டி மாதிரி பறக்காங்க. சரி போய் தொலைறண்டான்னு இவனும் கிளம்ப அப்போ பக்கத்தில் இருக்க பேரிக்கா மண்டையினும் ஹீரோவை வேணும்னே அனுப்பிவிட்டு அவனோட ஐடியாஸ் எல்லாம் பார்த்துட்டு கிடக்கான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை தான் காமிக்காங்க. இவ ஹேர் ஷூட் டைரக்டராக இருக்கா. அப்போ பக்கத்தில் இருக்க 2 பேக்குங்களும், இவ யார் தெரியுமா, கியூ இருக்கார்ல டைரக்டர், அவரோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தா. அப்புறம் அவங்கக்குள்ள பழக்கமாகி அப்படி 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வரையும் குழந்தையும் இல்லை. அதுவும் இல்லாமல் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகியும் இன்னும் இங்கே 2 பேருக்குள்ள சண்டை பிரச்சனை தான் போயிட்டு கிடக்குன்னு காசி பேச இவளும் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் கிடக்கா. அவளும் கொஞ்ச நேரத்துக்காச்சும் அமைதியாக இருங்களேண்டா சொல்ல அப்போ அந்த பேனிக்கா மண்டையனும் இது என்னோட ஐடியாஸ்ன்னு சொல்லிட்டு கிடக்கான். அப்போ பிள்ளையே எல்லாத்தையும் வாங்கிட்டு வர அப்போ அந்த மேனேஜரும் உன்னோட கருத்து என்னப்பா கேட்க இவனும் அவன் ஐடியாஸை சொல்ல அப்போ எல்லாம் இவன் ஒரு மாதிரி பார்க்காங்க. ஏன்னா அந்த பேனிக்கா மண்டையை தான் இவன் ஐடியாஸை என்னோட படைப்புன்னு ஆல்ரெடி சொல்லிட்டான்ல. அப்போ அந்த மேனேஜரும் பேரிக்கா மண்டையனை பார்த்து, இவனும் என்ன உங்களை மாதிரியே யோசிக்க ஆரம்பிச்சுட்டானான்னு இழிக்க, ஆனால் உங்கள் ஐடியாஸ் ரொம்ப சூப்பருங்க, அதையே ப்ரொசீட் பண்ணலாம் சொல்ல, என்ன அவனை மாதிரி யோசிக்கிறேனான்னு இவனும் பார்க்கான். அப்போ இவனுக்கும் என்ன நடந்திருக்குன்னு புரியுது. இவனும் கடுப்பில் வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ண இவன் பேரு ஜிங்கு. இவங்க 2 பேரும் தான் இப்போ பாரு உன்னா சுற்றிட்டு கிடப்பாங்க. அப்போ அவனும் என்னோட டிசைன் ரொம்ப கேவலமாக இருக்குது, அதை பார்க்கும்போது எனக்கே வாந்தி வருதுன்னா பாரு, நீ தான் நல்லா பண்ணுவல, ப்ளீஸ் எனக்கு பண்ணி கொடு, உனக்கு நான் காஃபி வாங்கி தரேன்னு சொல்ல இவனும் சோறு வாங்கி தரியா கேட்கான். என்ன சோறு கேட்குறான்னு இவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். காலேஜ் படிக்கும் போது உன்னோட குரூப் புள்ளி பண்ணாங்க, நான் தான் ஹீரோ மாதிரி உன்னை காப்பாற்றினேன், ஆனால் அதுக்காகலாம் உன்கிட்ட ஹெல்ப் கேட்குறேன்னு கேவலமாக நினைக்காத சொல்ல என்ன இன்னும் ஆரம்பிக்கலன்னு பார்த்தேன். சரி வந்து தொலைன்னு இவனும் பண்ணிட்டு கிடக்கான். அப்போ அங்கே இருக்கிறதுங்கெல்லாம் ஏதோ ஹேர் ஷூட் நடக்குதுன்னு போய் பார்க்காங்க. அப்போ ஜிங்கும் ஷூட் பண்ணுறது ஒரு பொண்ணுன்னு சொல்ல அதை கேட்டதும் இவனுக்கும் ஹார்ட் பீட்லாம் படப்படன்னு அடிக்குது. இவனும் போய் பார்க்க ஆனால் அங்கே வேற ஒரு பிள்ளை இருக்கவும் இவனும் பார்த்துட்டு இவள் அவள் இல்லைன்னு போக அப்போ ஜிங்கும், அப்போ நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பிள்ளைய நீ இன்னும் மறக்கலையா, அதான் நீ இன்னும் சிங்கிளாக கிடைக்கியான்னு அவனை போட்டு கொடைய இப்போ டிசைன் வேணுமா வேணாமான்னு இவனும் முறைக்கான். அப்போ ஹீரோயின் புருஷனும் ஃபோன் பண்ணி, ஏன் இப்படி ஓவர் டைம் பார்த்துட்டு கிடக்க, மனசில் என்ன வயசு பொண்ணு நினைப்பான்னு கத்திட்டு கிடக்கான். இது எப்போ அவங்களுக்குள்ள நடக்கிறது தான் போல. இவளும் எல்லாத்தையும் சொல்லி கேட்டுட்டு ஃபோனையும் கட் பண்ணிடுறா. அப்போ ஹீரோயின் புருஷன்ட்டு ஒரு பிள்ளை வந்து, நீங்கள் டேட்டை கியூ தானேன்னு அவன்கிட்ட வளைஞ்சிட்டு கிடக்கா. சேம் டைமில் ஹீரோயினுக்கும் அவன் ஃப்ரெண்டுக்காரி ஃபோன் பண்ணி, நீ ஃப்ரீயாக இருந்தால் பப்புக்கு வாடி சொல்ல, இல்லை எனக்கு மூட இல்லை,
என்ன மறுபடியும் உனக்கும் உன் புருஷனுக்கும் சண்டை போலன்னு கேட்கான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு இவளும் ஃபோனை வைக்க, அப்போ ஹீரோயின் புருஷன்காரனும் அந்த பிள்ளைய கரெக்ட் பண்ணி அவ கூட சுற்றிட்டு கிடக்கான். இவளும் பார்த்துட்டா ஹாய் காமிக்க, ஐயோ பார்த்துட்டாளேன்னு இவனும் அந்த பிள்ளையை இழுத்துட்டு ஓட, என்ன ஒரு கேவலமான வாழ்க்கைன்னு இவளும் சோகமாக போறா. அப்போ ஹீரோ அம்மாவும் ஹீரோ வர சொல்லியிருப்பாங்க. ஹீரோ அம்மாவும் இங்கே தான் வேலை பார்க்குறாங்க. அவங்களும் பார்த்துட்டு அவனை வேகமாக இழுத்துட்டு போய் ஷர்ட்லாம் மாற்றி விட, இவனும் எதுக்குமா கேட்கான். ஒன்றும் இல்லைடா, நீ இப்போ ஃப்ரெண்டை மீட் பண்ண போறா, அப்போ அழகா போகணும்ல அதான்னு சொல்ல, இவனும் ஏமா அந்த ஃப்ரெண்டு ஒரு பொண்ணான்னு கேட்கான். இவங்களும் திருன்னு முழிக்க, மறுபடியும் இந்த பிளேண்டெட்டை ஆரம்பிச்சிட்டிங்களான்னு கத்த, ஆமாடா இப்போ என்ன அதுக்கு, அந்த பிள்ளை கூட உன் கம்பெனியில் தான் வேலை செய்கிறா, உனக்கு அவள் கரெக்டாக இருப்பான்னு நினைக்கேன்னு நீ அவள் கூட நேற்று டின்னருக்கு போய் தான் ஆகணும்னு சொல்ல, சரி அதுக்கு எதுக்கு புது ட்ரெஸ்லாம் வாங்கி காசை வேஸ்ட் பண்ணிட்டு கிடைக்கீங்க, என்ன இங்கே குத்துதுன்னு பார்க்கான். டேய் அது பில்லுடா, நம்ம மறுபடியும் பில்லோட ரிட்டர்ன் பண்ணால் நமக்கு $30 கிடைக்கும் சொல்ல, நீ இல்லாடி அம்மானு இவனு கொஞ்சிட்டு கிடைக்கான். அப்போ இவனும் வேண்டாம் வெறுப்பா ஹோட்டலுக்கு வரான். சரி எதையாச்சும் ஆர்டர் பண்ணலான்னு பார்க்கான். அங்கே எல்லா சாப்பாடும் செம்ம காஸ்ட்லியாக இருக்கு. அப்போ வெயிட்டரும் வந்து என்ன வேணும் கேட்க, இவனும் என்ன ஆர்டர் கேட்குறான்னு, எனக்கு ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் ஃபர்ஸ்ட் கொண்டு வாப்பா சொல்ல, ஹீரோயின் புருஷனும் வீட்டுக்கு வந்து செல்லம் நீ எங்கே இருக்கன்னு கேட்க, ஹீரோயினும் அப்போ கத்தி அடிக்கிட்டு கிடக்கான். இவனும் பார்த்துட்டு நான் பண்ணது தப்பு தான் நான் சாக போறேன்னு குத்திக்க, இவனும் சீக்கிரம் சாவிடாங்கிற மாதிரி இருக்கா. இவனும் இது சரி வராதுன்னு நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டமா சொல்ல, இவளும் நீ பொண்ணுங்க கிட்ட பேசுறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு கிடைக்கியா கேட்க, சரி அதெல்லாம் விட்டு தள்ளு, நீ எனக்கு நல்ல டீச்சரா இருந்திருக்க, ஃப்ரெண்டா இருந்திருக்க, இன்ஃபேக்ட் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் சொல்ல, அப்ப இவனும் எல்லா கதையும் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு கிடக்கான். கவலைப்படாத, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், அதனால நம்ம நல்ல மெமரிஸோடய டிவர்ஸ் பண்ணிக்கலாம் சொல்றான். அப்ப ஹீரோவும் நான் வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, அந்த பிள்ளைக்கு ஒரு டைம் கீப் அப் கூட இல்லைன்னு கத்திட்டு கிடக்கான். ஹீரோ அம்மாவும் பொண்ணுங்க எல்லாம் அப்படிதான்டா, கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டு வர வேணாமா, வெயிட் பண்ணு ஒன்றும் குறைஞ்சிட மாட்டேன்னு வைக்க, சேம் டைம்ல ஹீரோயினும் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாதுன்னு செம்மையாக குடிச்சிட்டு ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த உலகத்தில் எவனையும் நம்பக்கூடாதுன்னு புலம்பிட்டு கிடக்கா. அவளும் நேராக ஹீரோ இருக்க ஹோட்டலுக்கு தான் வரா. ஹீரோவும் 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் அவளை பார்க்குறான். அப்போ இவனும் அவளை திரும்பி பார்க்க, அப்போ ஃப்ரெண்டுக்காரையும் ஃபோன் பண்ணி, ஏய் டோபர் தலையை இப்போ தாண்டி சொன்னா, உனக்கும் அவனுக்கும் சண்டையாம்ல, இப்போ நீ எங்கே இருக்க, இது முட்டாள்தனமாக முடிவு எடுக்காதடி சொல்ல, இவளும் சரின்னு ஃபோனை கட் பண்ணிடுறா. அப்போ மறுபடியும் ஒரு பாட்டில் ஃபுல்லாக குடிக்க, என்ன இவன் இப்படி குடிச்சிட்டு கிடக்கான்னு இவனும் பார்க்கான். அது ஹீரோயினும் பார்த்துட்றா. அப்போ அவளும் சோத்தை தான் பார்க்குறான்னு இந்த சாப்பிடுன்னு நீட்டா, இவனும் முடிக்க, நீ தானே ரொம்ப நேரமாக பார்த்துட்டு கிடந்த, நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன் நீ தின்னுன்னு சொல்ல, இவனும் நம்மளை சோத்துக்கு செத்தவன் நினச்சிட்டா போலன்னு பார்க்கான். சரி சாப்பாடெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் தின்னுட்டு போன்னு இவளும் பில் கூட கட்டாமல் போக, இவ தள்ளாடி போகிறத பார்த்துட்டு இவனும் பின்னாடியே போகிறான். அங்கே இருக்க ஹோட்டல்காரங்களும் பார்த்துட்டு இது மாதிரி எத்தனை பேர் தான் கிளம்பியிருக்கீங்கன்னு ஹீரோவை கூக்க, இவனும் அவளுக்கும் சேர்த்து பில் கட்டிட்டு அவ பின்னாடியே போக, அப்ப இவளும் பின்னாடி பார்த்துட்டு ஏதோ திருட்டு பையன் தான் நம்மளை ஃபாலோ பண்றான்னு கையில் ஒரு ஆயுதத்தை எடுத்துக்க, அப்ப ஹீரோக்கும் ஜிங்கு பையன் ஃபோன் பண்ணிட்டே கிடக்கான். இவனுக்கு வேற வேலையே இல்லைன்னு இவனும் திட்டிட்டு வரான். அப்ப ஹீரோயினும் ஓங்கி அடிக்க, எம்மா ஜஸ்ட் மிஸ்ன்னு இவனும் பார்க்கான். கைஸோட எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். பை.